ஒரு மனிதனுக்கு ஆயுள் காலம் 100 அப்படின்னு வேத சாஸ்திரங்கள் சொல்லுது. ஆனால் இந்த கலியுகத்தில் 100 வருஷங்கள் வாழறவங்க ரொம்ப அரிதாகவே இருக்காங்க. சாஸ்திரங்களை கற்றுணர்ந்த பிராமணராக இருந்தாலும், வீரம் பொருந்திய சத்திரியனாக இருந்தாலும், மற்ற இனத்தவராக இருந்தாலும் பல வேளைகளில் அகால மரணம் அடையிறாங்க. ஒருத்தர் செய்கிற பாவங்கள்னாலேயே அவன் அகால மரணத்தை அடையிறான். மனிதர்கள் இந்த கலியுகத்தில் வேத சாஸ்திரங்களை தொடர்ந்து படிப்பதில்லை. பாரம்பரிய கர்மங்களையும் தங்களுடைய சோம்பலால் விட்டுட்டாங்க. மற்றவனுடைய மனைவி மீது நாட்டம் கொள்ளுறது, தூய்மை இல்லாத இடங்களில் உண்பது, இந்த மாதிரியான செயல்கள் அவங்களோட ஆயுளை குறைச்சிருச்சு. நம்பிக்கையின்மை, தூய்மையின்மை, தெய்வ பக்தியின்மை, நன்னடத்தையின்மை, இந்த மாதிரியான காரணங்களால் அவங்க யம தர்மனோட கையில் சீக்கிரமே அகப்படுறாங்க. இம்மைக்கும் மறுமைக்கும் புண்ணியத்தை தருற நல்ல கருமங்களை செய்யாதவனும், பெரியோரை போற்றி பூஜிக்காதவனும், அறிந்தே பாவங்களை செய்பவனும் தன்னுடைய ஆயுள் முடியறதுக்கு முன்னாடியே மரணத்தோட கையில் சிக்குவாங்க. மற்றவங்களுக்கு கேடு நினைக்கிறவனும், பொய் பேசுகிறவனும், கருணையே இல்லாதவனும், தனக்கான கர்மங்களை செய்யாமல் இருக்கிறவனும் சீக்கிரமாகவே யம தர்மனோட கையில் அகப்பட்டு யமலோகத்தில் துன்பப்படுறாங்க. ஒருத்தன் தன்னோட உடலானது பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களால் நிர்ணயிக்கப்பட்டது அப்படிங்கிறத உணர்ந்து மறுபடியும் இந்த பூமியில் பிறவி ஏற்படாதபடி நல்ல கர்மங்களை செய்யணும். ஏற்கனவே தன்னை பற்றியுள்ள பாவங்களை எரித்து சாம்பலாக்கணும். பூர்வ புண்ணிய கர்மங்களால் உருவாகிற தேகத்தை யாருடையதுன்னு யாரால் நிர்ணயித்து சொல்ல முடியும்? இந்த தேகத்தை வீணா சுமந்து திரியிற ஜீவனோடது அப்படின்னு சொல்ல முடியுமா? உணவு உடையும் கொடுப்பவனோடது அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை கர்ப்பம் உண்டாக காரணமான தந்தையுடையது அப்படின்னு சொல்ல முடியுமா? 10 மாதம் கருப்பையில் சுமந்து பெற்றெடுக்கிற தாயுடையதுன்னு தான் சொல்ல முடியுமா? அதுவும் இல்லைனா தொழிலை கொடுத்து அதுக்கான ஊதியத்தையும் கொடுக்குற எஜமானனோடதுன்னு சொல்ல முடியுமா? மரணத்துக்கு அப்புறமா உடலை எரித்து சாம்பலாக்கிற நெருப்புக்கு சொந்தமானதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை புதையுண்ட உடலை பீத்து குதிரை உணர நாய்கள் மற்றும் நரிகளுடையதுன்னு சொல்ல முடியுமா? உயிரற்ற உடலை தின்று வாழற புழுக்களுடையதுன்னு தான் சொல்ல முடியுமா? அதனால் கொஞ்ச காலத்தில் நெருப்பில் எரிஞ்சு சாம்பலாவோ, புழு பூச்சிகளுக்கு இரையாகவோ, நாய் நரிகளுக்கு உணவாகவோ மாற இருக்கிற நிலையற்ற தேகத்து மேலே ஆசையும் பற்றும் வைக்காம தன்னுடைய வாழ்நாள் கரைஞ்சு போகிறதுக்கு முன்னாடியே பகவத் பாகவத அனுஷ்டங்களை கடைபிடிச்சு வாழணும். ஒருத்தன் ஒவ்வொரு பிறவியிலையும் மனசு, வாக்கு, காயம்ங்கிற 3 வித அங்கங்களால் பாவங்களை செய்கிறான். அதனால் அவனோட ஒவ்வொரு பிறவியிலையும் அவனுடைய பூர்வ கர்ம பாவங்கள் அதிகரிக்குது. அவன் மறுபடியும் பூலோகத்தில் பிறக்கிறப்ப முன்னாடி செஞ்ச பாவங்களும் அவன் கூடவே பயணிக்குது. தன் பூர்வத்தில் செஞ்ச பாவங்களை உணர்ற அவன் ரொம்பவுமே வருத்தப்படுறான். ஒரு பெண்ணுடைய கர்ப்பத்தில் நுழையிற ஜீவனானது தான் அது வரைக்கும் அடைந்த புழு, பூச்சி, பறவை முதலான பிறவிகள் அனைத்தையுமே உணருது. கருப்பையில் வாழற காலத்தில் தாயுடைய மல மூத்திராதிகளில் துன்பம் அடையிற அவன் இறப்பதை விட பிறப்பதன் மூலமாக வர துன்பத்தை உணர்ந்துடுறான். பிறவி எடுத்ததுக்கு அப்புறமா தான் அனுபவிக்க வேண்டிய துன்பங்கள், கவலைகள், நோய் நொடிகள், முதுமை எல்லாத்தையும் அறிஞ்சிட்டு அவன் தவிக்கிறான். ஆனால் இந்த உணர்வுகள் அனைத்துமே அவன் கர்ப்பத்தில் இருக்கிற வரைக்கும் தான். அவன் பூமியில் வந்து பிறந்துட்டா அந்த உணர்வுகள் அனைத்தையுமே மறந்துடுறான். பாலிய வயதில் விளையாட்டுக்களாலோ, வாலிப பருவத்தில் மோக காமத்தாலோ, முதுமை பருவத்தில் உடல் தளர்ச்சி மற்றும் நோய்களாலோ அவன் எதையுமே உணர்றதில்ல. அதனால் பிறவிங்கிறதே துன்பங்கிறத உணராமல் அவன் பல பல பாவங்களை செஞ்சு மறுபடியும் பிறவிகளில் சிக்கிக்கிறான். பூர்வ ஜென்ம புண்ணியத்தை பெற்ற ஒருவன் தான் முக்திங்கிற பூரண விடுதலையை பெறுகிறான். பூமியில் ஒருத்த வந்து பிறந்துட்டானா குழந்தை பருவமோ, முதுமை பருவமோ, வாலிப பருவமோ, ஏழையோ, செல்வந்தனோ எந்த நிலைமையில் இருந்தாலும் பாவ புண்ணிய கணக்குகளோடு மரணம் அவனுக்காக எப்பவும் காத்துட்டே இருக்கும். ஒருத்தன் படிப்பறிவு இல்லாதவனாக இருந்தாலும், படித்தவனாக இருந்தாலும், எந்த குலத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் அவன் மரணத்தை தழுவியே ஆகணும். பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தன் உடல் இச்சைக்கு ஆளாகாமல் தவம், யோகம் மாதிரியான காரியங்களில் ஈடுபட்டு பிறவிகளிலிருந்து தப்பிக்க முடியும்.
கர்ம வினைகள்னால தான் இந்த உலகத்தில் ஒருத்த மறுபடியும் மறுபடியும் பிறந்து இறக்குறான். ஒவ்வொருத்தருடைய பாவம்தான் அவனுடைய மரண காலத்தை நிச்சயிக்குது. ஏற்கனவே ஒருத்த பூர்வ ஜென்மங்களில் அநேக பாவங்களை செய்திருந்தானா அவன் கருவுற்றதிலிருந்து 5 வயதுக்குள்ளே செய்கிற சிறிய பாவம் கூட அவனுக்கு மரணத்தை தரும். அவன் மறுபடியும் இந்த பூமியில் பிறக்க நேரிடும். கொடிய பாவங்கள் செஞ்சவன் பூமியில் பிறக்கிறதுக்கும் இறக்கிறதுக்கும் கணக்குங்கிறதே கிடையாது. ஒருத்த பாலிய வயசுலேயே மரணம் அடைகிறது அவன் மகா பாவங்களை செய்ததன் காரணமாகத்தான். அதனால் இந்த பூலோகத்தில் வாழற காலத்திலேயே நல்ல நெறிப்படி வாழ்ந்து தான தர்மங்களை செஞ்சு புண்ணியம் பெற்றவன் மறுபடியும் பிறந்தாலும் அவன் தன்னுடைய மனைவி மக்களோடு பூரண ஆயுளோடு வாழ்ந்து கடைசியில் நல்லுலகத்தை அடைஞ்சே தீருவான். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே இறக்க வேண்டியவர்கள் தான். அதனால் இந்த மண்ணுலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரும் மறுபடியும் பிறவி ஏற்படாதவாறு வேத சாஸ்திரங்கள் சொல்கிற நல்ல கருமங்களையும் தான தர்மங்களையும் செய்யணும். அப்படி பிறவியை அறுக்க முயற்சி செய்யாதவன் மறு ஜென்மத்தில் அவன் பிராமண குலத்தில் பிறந்தாலும் சத்திரிய குலத்தில் பிறந்தாலும் வைசிய குலத்தில் பிறந்தாலும் சூத்திர குலத்தில் பிறந்தாலும் தரித்திரனுக்கே பிறப்பான். ஒருவேளை உணவும் கூட கிடைக்காம உடுத்த உடையும் இல்லாமல் வறுமையில் உழன்று இறந்து மறுபடியும் பிறவி எடுப்பான். ஒருத்த நல்ல குலத்தில் பிறந்து செல்வத்தோடு திகழ்ந்து நல்ல மனைவியை அடைந்து நல்ல குணம் நிரம்பிய மக்களை பெற்று நல்ல வாழ்க்கையை பெறுவது அவன் தன்னுடைய பூர்வ ஜென்மங்களில் செஞ்ச தான தர்மங்களின் பலனே அன்றி வேறொன்றும் இல்லை. ஒருத்த அடைஞ்ச பிறவி எத்தகையதாக இருந்தாலும் புனர்ஜென்மத்திலேனும் அவன் சிறப்பான பிறவியை அடைய முயற்சி செய்யணும். புண்ணிய தலங்களுக்கு போய் புனித நீராடியவன் உடல் தூய்மையும் மன தூய்மையும் அடைவான். பெரியோருக்கு கீழ்ப்படிந்து பொய் பேசாமல் வாழ்பவன் சகல சாஸ்திரங்களையும் கற்ற வித்வானா பிறப்பான். தான தர்மங்கள் செய்தவன் மறு ஜென்மத்தில் தனவானா பிறப்பெடுப்பான். புண்ணியத்தல யாத்திரை மேற்கொள்ளாதவ தான தர்மங்கள் செய்யாதவ இவங்கெல்லாம் மறுபடியும் பாவ ஜென்மங்களை அடைஞ்சு நரகத்தில் வீழ்ந்து கஷ்டப்படுவான். இத்தோடு இந்த பதிவை நாம் நிறைவு செஞ்சுக்கலாம். அகால மரணம் எதனால் ஏற்படுதுங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளோட அடுத்த பதிவில் துர்மரணமும் அதுக்கான கர்மங்களும் என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம்.